அப்படியா? போலீஸ்காரமா கிட்டே மறைக்கிறீங்களா? இங்க பாருங்க அத்தை, தயவு பண்ணி வெளியே வாங்க. ஆண்டவா ராமா, இங்க பாரு, உன்னால எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியுது? எனக்கு என்னமோ இதெல்லாம் ரொம்ப கனமா இருக்குமா. நான் இத சும்மா போட்டிருந்தாலும் இந்த யூனிஃபார்மை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ என்கிட்ட பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இது ரொம்ப பெரிய பொறுப்பு போல இருக்கு. என்னால இதெல்லாம் முடியாதுமா, தயவு செஞ்சு விட்டுரு. நீ என்ன இப்படியெல்லாம் வேலை வாங்குவேன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். இல்லம்மா சந்தியா, நான் என்னோட துணியை மாத்திட போறேன். என்னால இதெல்லாம் முடியாது, என்ன விட்டுரு. அத்தை, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அட்டகாசமா இருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த யூனிஃபார்மை வேணா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கலாம். ஆனா இந்த வீட்டோட மொத்த பொறுப்புகளையும் நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. அதனால ஒவ்வொரு வீட்டு பொம்பளைங்களும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரங்க தான். அதனால நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் அத்தை, நீங்க ஏற்கனவே போலீஸ்காரி தான். வாங்க. இங்க பாருமா, அது வீட்டு விஷயம். ஆனா இந்த நாடகம் நடிக்கிறது இதெல்லாம் நான் வாழ்க்கையில ஒரு தடவை கூட செஞ்சது இல்லம்மா. இங்க பாருமா, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அத்தை, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, நான் கூட இந்த வீட்டுக்கு வந்தப்போ இது வரைக்கும் நான் வாழ்க்கையில பண்ணாத எத்தனை விஷயங்களை பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம எல்லா விஷயங்களையும் நான் புதுசா உங்ககிட்ட தானே அத்தை கத்துக்கிட்டேன். அதனால என்னோட குரு இப்படி கோழ மாதிரி நடந்துக்கலாமா? அத்தை, இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பயப்படக்கூடாது. இப்ப நீங்க என் கூட வாங்க. கொஞ்சம் இருமா, நான் முக்காடு போட்டுக்கிறேன். எனக்கு இப்படி எல்லாம் போய் பழக்கம் இல்லையே. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ற இவ? ஷோ கடவுளே, இத புடிங்க. இன்னைக்கு உங்க புடவையால தலையை மூட போறது இல்ல, இந்த தொப்பியால தான் மூட போறீங்க. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கீங்க? வாங்க வாங்கத்த போலாம். கடவுளே காப்பாத்து. நீ இங்கெல்லாம் போன மகனே, எத்தனை இடத்துல ரெட் லைட்டை பார்த்து நிக்காம போனேன், என்கிட்ட சொல்லு. இத போட்டுக்கோங்க அத்தைக்கு. இது புது தாலி போல இருக்கு, விசில் வேற. வாங்க அத்தை. அப்போ இதுதான் சரோஜா குமாரா? என்ன பாக்குறீங்க? சரோஜா, நீ உண்மையிலேயே போலீஸ்காரி மாதிரி தான் தெரியற.